நமக்கு இப்போதெல்லாம் எதெல்லாம் எளிதோ அதை எடுத்துக்கொள்ள பார்க்கணும் இல்லையா? நமக்கு எதெல்லாம் எளிதோ அதை எடுத்துக்கிறோம். இதெல்லாம் வெற்றி பாதை என்று சொல்லப்பட்டதோ அதன் வழியே பின்னாலே போகிறோம். வெற்றியாளர்கள் என்றவர்கள் என்னவெல்லாம் செய்தார்களோ அதை அப்படியே நாமும் செய்தால் நாமும் வெற்றிகரமான மனிதர்களாக மாறிவிடுவோம் என்று நாம் நம்புகிறோம். ஒரு ஃபார்முலா ஒருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆன காரணத்தினால அதே ஃபார்முலா இன்னொருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆனுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அந்த விஷயம் அவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அவருடைய வாழ்வியலுக்கு, அவருடைய கல்விக்கு, அவருடைய பொருளாதாரத்திற்கு, அவருடைய குடும்ப அமைப்புக்கு, அவருக்கு இருந்த பிள்ளைகளுக்கு, அவர் வாழ்ந்த இடத்திற்கு அது தோதான ஒன்றாக இருந்திருக்கலாம். ஆக இதுதான் சரியான பாதை என்று ஒன்றும் கிடையாது. உங்களுக்கான பாதையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் கூகுள் காட்டாத பாதை. You have to find your own way to reach your own destination. Let us build our own roads. ஆனால் அதுக்கு சில காரணிகள் தேவைப்படுது. என்னடா மறுபடியும் நீ சொன்னதை கேட்கக்கூடாது, நீயே ஒரு பாதையை போடணும். எல்லாத்துலேயும் பாதையை போடும். பர்செப்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். சில அடிப்படை விஷயங்கள் நம்ம மனசில் இருந்துச்சுன்னா நமக்கென்று சில பாதைகளை நம்மால் உருவாக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. அதில் முதல் முக்கியமான பாதை நம்ம அதுதான் வந்தவொடனே வயசு கேட்டேன், எந்த வயசில் அதிகமான எண்ணிக்கையில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பெருவாரியானவர்கள் 35க்கு மேற்பட்ட வயதை கொண்டவர்களாக இருக்காங்க. பெரும்பாலும் குடும்பஸ்தர்களாக இருப்பீங்க. 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் இருக்கலாம். அல்லது பெரும்பாலும் இப்போலாம் வீட்டுக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிற ஜென்ரேஷன் இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். அப்படிங்கிற காரணத்தினால ஒற்றை குழந்தை இருக்கலாம், ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கலாம். அரசு உத்தியோகத்திலோ தனியார் உத்தியோகத்திலோ கடை வைத்திருக்கலாம், கம்பெனி வைத்திருக்கலாம். ஆவரேஜான ஒரு தமிழ் குடும்ப வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா?